அன்பு வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு என்னன்னாக்கா, நம்மளோட குழந்தைகளுக்கு சிலர் சொல்வது உண்டு. என்னன்னு சொன்னாக்கா, பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை காமிச்சு வளர்க்கணும். ஆமாம், உண்மைதான். நம்மளோட கஷ்டங்களை காமிச்சு வளர்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்லுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, கஷ்டத்தை காட்டி வளர்க்கும் போதே அவங்க வெற்றியையும் கண்ணால் காட்டுங்க. அதாவது இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவாக சொல்லிடாதீங்க. நம்ம இப்படி பிறந்துட்டோம், நம்ம இப்படி தான் கஷ்டப்படுவோம், நம்ம ஏழையாக பிறந்துட்டோம் அப்படின்ற இந்த ஏழை என்ற எண்ணத்தை அவங்க மனதில் ஆழமாக பதிச்சிடாதீங்க. நம்மளும் வெற்றி அடைய முடியும், நீயும் ஒரு நாளைக்கு வெற்றி அடைவ. இன்றைய சூழ்நிலை தான் நமக்கு இப்படி இருக்குது, எதிர்காலம் கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனான விஷயத்தை, அதாவது உங்களோட கஷ்டத்தை சொல்லும் போத இந்த வெற்றியையும் சேர்த்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். இது நமக்கு நிரந்தரம் இல்லை, இந்த கஷ்டம் நமக்கு நிரந்தரம் இல்லை, கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். ஏன் சொல்கிறேன்னா, சில குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எதை சொன்னாலும், குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் காலத்தில் அவங்களுக்கு வந்த தகவல் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால வளர்ந்து வந்ததுக்கப்புறமும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் எங்கள் வாழ்க்கைலாம் இப்படி தாங்க, நாங்கள் ஏழையாக பிறந்துட்டோம், நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணை ஃபிக்ஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ அது தவறு. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வெற்றி அடைய முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நினைத்ததை அடைய முடியும். ஆனால் இதில் நமக்கு தேவை பயிற்சியும் முயற்சியும் தான். பாசிட்டிவான மைண்ட் செட்டு, பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான வார்த்தைகள், இது அத்தனையும் நம்மை சுற்றி இருந்தால் நாம் வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம்.